மனுகுலம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் அவர் நன்மை செய்தாலும் செய்யாமல் போனாலும் நாம் நம்முடைய வேதாமத்தின் தேவனை தொழுது கொள்ள வேண்டியது ரொம்ப கட்டாயம். அவர் நன்மை செய்தால் ஒண்டிதான் நான் அவரை தொழுது கொள்வேன் என்று நாம் சொல்வோமே, ஆனால் அவர் தேவனாய் இருக்கிறபடியால் நாம் அவரை பணிந்து கொண்டு அவரை ஆராதிக்க வேண்டியது கட்டாயம். ஏனென்றால் அவரால் நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதாமத்தின் தேவனை ஆராதிக்கிறவர்கள் எவ்விதமாய் ஆராதிக்க வேண்டும் என்றும் ரொம்ப தெளிவாக அவர் அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். வேதாமத்தின் தேவனை அவர் எப்படி தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அப்படி ஆராதிக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமாக இருக்கிறது. நீங்கள் நானும் சபையை கூடி வரும் பொழுது நமக்குள்ளாக வெவ்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. மாறாக ஒன்றாக இருக்க வேண்டும். ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவ வார்த்தையின்படியே கூடி வர வேண்டும்.